மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதியை விடுவிப்போம் என கூறுகிறது மத்திய அரசு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கையை ஒப்புக்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு தயக்கம் ஏன்? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட். போக்குவரத்து துறை உத்தரவு. அல்லு அர்ஜுன் வீடு மீது தாக்குதல் நடத்திய 6 பேருக்கு ஜாமீன். குற்றவாளிகள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் இருக்கும் புகைப்படம் வெளியானதால் பரபரப்பு. அரசு ஊழியர்களின் சொத்துக்கள், கடன்கள் குறித்த தகவல்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தண்டவாளத்தில் விரிசல். விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தம். திருநெல்வேலி மாவட்டம் கொண்டாநகரம் உள்ளிட்ட 2 இடங்களில் 2ஆம் நாளாக அகற்றப்படும் மருத்துவ கழிவுகள். 18 லாரிகளில் நேற்று கேரளாவிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் இன்று 6 லாரிகளில் எடுத்துச் செல்ல திட்டம். தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு. நெல்லை நீதிமன்றம் முன்பு கொலை நடந்த நிலையில் டிஜிபி நடவடிக்கை. 84 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணி. ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடு முழுவதும் காலியாக உள்ள மருத்துவ படிப்பிடங்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு. மாணவர்களே இணையதளங்களில் தேர்வு செய்ய நாளை வரை அவகாசம். சிதம்பரம் அருகே கொத்தட்டை சுங்கச்சாவடியில் தனியார் பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் என புகார். சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம். உளுந்தூர்பேட்டையில் சுங்க கட்டணம் செலுத்தாததால் சிறைபிடிக்கப்பட்ட பேருந்து. மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பயணிகள். சேலத்தில் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் பள்ளி மூடப்படுவதாக வெளியான தகவலால் பெற்றோர் சாலை மறியல். மூட வேண்டாம் என பள்ளியின் தாளாளர்கள் காலில் விழுந்த எம்எல்ஏ அருள். வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்த போது கடித்த விஷத்தன்மை கொண்ட மீன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மீனவருக்கு சிகிச்சை. $71,000 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இளைஞர்கள் மூலமே நாடு வளர்ச்சி அடைவதாக பெருமிதம். कोने कोने में उपस्थित अन्य महानुभाव. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் அஷ்டமி சப்பர திருவிழா. அனைத்து உயிர்களுக்கும் படி இழப்பதை விளக்கும் விதமாக சப்பரத்தின் பின்னால் தூவப்பட்ட அரிசி. சபரிமலை பெருவழிப்பாதை வழியாக அனுமதிக்கப்படும் பயண நேரம் நீட்டிப்பு. முக்குழி அழுதக்கடவு வழியாக கூடுதலாக 1 மணி நேரம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என இடுக்கி ஆட்சியர் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற வாய்ப்பு. பாகிஸ்தானுடனான போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி நடைபெறும் என தகவல்.
மும்மொழி கொள்கையை ஏற்க மத்திய அரசு நிர்பந்திப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்மொழி கொள்கையை ஏற்றால் பள்ளிக்கல்வித்துறைக்கு அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதாக தெரிவித்தார். நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு 10 பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபி மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது, நானே ஐஎம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன்ல அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது. பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொள்ள மறுப்பது ஏன் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அவர், 3வது மொழியை கற்றுத்தராமல் தமிழ்நாடு அரசு மாணவர்களை வஞ்சிப்பதாகவும் குறை கூறினார். தனியார் பள்ளிகளில் தமிழக அரசு இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறதா இல்லையா? 3 மொழி கொள்கையை எல்லா தனியார் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கும் இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுத்துட்டு தமிழக அரசாங்க பள்ளிகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறது என்று நான் தெளிவாக சொல்லுவேன். ஆக அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு போதும் நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. அதே மாதிரி என்னை பொறுத்த மட்டில் அதுதான் இப்ப மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு, எதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றாமல் அந்த நிதியை கேட்பதில் என்ன நியாயம் நான் கேட்கிறேன். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை அடுத்த நடுக்கல்லூர், கோடகநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட 7 இடங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரள மாநில மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இம்மருத்துவ கழிவுகளை கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று நெல்லை வந்த திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் சாக்ஷி தலைமையிலான 50 பேர் கொண்ட குழுவினர் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பொக்லைன் இயந்திரம் மூலம் 4 இடங்களில் இருந்த கழிவுகள் 18 லாரிகளில் சேகரிக்கப்பட்டு நேற்று இரவு கேரள மாநிலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து இன்று 2ஆம் நாளாக கொண்டாநகரம், பாரதி நகர் மற்றும் பழவூரில் கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் கழிவுகள் இன்று மாலைக்குள் அகற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கழிவுகள் அகற்றப்பட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி 2 சைடில் பணி நடந்துட்டு இருக்கு. அது முடிச்சு இன்னொரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடும். இங்கே இன்னொரு 2-3 மணி நேரம் வேணும் ஒர்க் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நேற்று 18 லாரி பூரா கேரளாவில் ரீச் ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்போ 5 லாரி இங்கே லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 2 லாரி வெயிட்டிங்கில் இருக்கேன். தேவையானா அந்த இதுலேயும் எடுத்துடுவோம்.